வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஹைகோர்ட்டு தமிழ்நாட்டில் பசு கன்றுகளை வெட்ட தடை விதிச்சிருந்தாங்க. வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹைகோர்ட்டுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து தாவேக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் எப்படி வாதாடி இருக்காங்க தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க, 10 வயதுக்கு மேற்பட்ட பசுக்கள் வேலை செய்வதற்கும் இனப்பெருக்கத்திற்கும் தகுதியற்றவை என அறிவித்தால் அவற்றை இறைச்சிக்காக வெட்ட அனுமதிக்கும் 1958ஆம் ஆண்டு தமிழ்நாடு விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு விதி இருக்கு. அந்த விதிக்கு முரணானது ஹைகோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு. அதனால ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி இருக்காங்க. ஒரு பசு, அந்த பசுக்கு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பசு வேலை செய்கிறதுக்கும் இனப்பெருக்கத்துக்கும் தகுதியற்றது அப்படின்னு அறிவிச்சிட்டா இறைச்சிக்காக அந்த பசுவை வெட்டலாம் அப்படின்னு 1958 தமிழ்நாடு விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு விதி இருக்குது. அந்த விதிக்கு ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு முரணாக இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி இருக்காங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இப்போது பசுக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு தமிழக பாஜக சொல்லுவாங்கள்ல. இப்போ தமிழக பாஜக சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு எதிராக என்ன பண்ண போகிறாங்க? சட்ட ரீதியாக தமிழக பாஜக இதை எப்படி அணுக போகிறாங்க? இதை பலர் கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலையை ஹிந்து விரோதி, ஹிந்து மதத்துக்கு எதிராக திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுருக்காங்க நயினார் கும்பல். இப்போது இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறீங்க? ஹிந்துக்களுக்காகவும் ஹிந்து மத உரிமைகளுக்காகவும் தமிழக பாஜக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டது கிடையாது. பல ஹிந்து இயக்கங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸில் தீர்ப்பு வாங்கி ஹிந்துக்களுடைய உரிமைகளை பல ஹிந்து இயக்கங்கள் நிலைநாட்டியிருப்பாங்க. தமிழக பாஜக நயினார் கும்பல் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் ஹிந்துக்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் லேபிள் ஒட்டிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியையும் வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் எழுப்புறாங்க. இது ஒன்று.